அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆடியோ எனேபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். பட்டன் ஃபோன் வச்சு விவசாயிகள்கிட்ட இது கொண்டு போய் சேருங்க. எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ 19,000 சொச்சம் வந்துச்சு, 20,000 25,000 30,000 நம்ம போகணும். அப்போ தான் எல்லாருக்கும் உண்மையான வானிலை அறிக்கை போய் சேரும். சரி, நேற்று நம்ம எதிர்பார்த்த கடுமையான மழை அதெல்லாம் வரலை. என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்காங்கே வெப்பசலன மழை, அது மழை வருதுன்னா ஒரு கனமழை எதிர்பார்த்தோம், இல்லை. அது நீங்கள் பார்க்கலாம். அதாவது கல்மேகி புயல் அது பிலிப்பைன்ஸ்கிட்ட போயிடுச்சிங்களா, அது இல்லாமல் தென்சீன கடலில் 2 நிகழ்வுகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ தென்மேற்கு பருவமழை மாதிரியே காற்று வருது, வடகிழக்கு பருவமழை மாதிரியே ஈஸ்டர் லைஸுங்கிற காற்று வரலை. இதை நம்ம ஒத்துக்கிட்ட தான் ஆகணும், ரைட்டுங்களா? நம்ம ஒரு 8ஆம் தேதி 7ஆம் தேதிலாம் வடகிழக்கு பருவ காற்று திரும்பிடும். இந்த கல்மேகி அந்த தைப்புன் வந்து பிலிப்பைன்ஸை கடந்து லாவோஸ்லாம் கடந்து நம்ம வங்கக்கடலுக்கு வந்து ஒரு எச்சமாக வந்து சேர்ந்துரும்னு நினச்சோம்ல. அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபங்காங் சொல்லிட்டு இன்னொரு புயல் வந்து எஃப்யூஎன்ஜி கேஓஎன்ஜி நினைக்கிறேன். அது வந்து இன்னொரு டைப்புன்னு வந்து அது வந்து ஹாங்காங்க்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் முடியறதுக்கே 15-16 தேதி ஆகிடும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் வடகிழக்கு பருவக்காற்றே திரும்பணும். அது வரைக்கும் வெப்பசலன மழை தான். நவம்பர் 5 to 10 நம்ம பழைய சார்ட் நான் டெய்லி போடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அது வந்து 19-24 அது வெப்பசலன மழையாக போகுது. 11 to 17 இதே மாதிரி வெப்பசலன மழையாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம சொன்னது அந்த 18 to 23 புயல் சொன்னோம்ல, அதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன நடக்கும்னு நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்குறேன்னா, நடக்கும்னு பார்க்குறேன்னா, அதாவது வந்து நவம்பர் கடைசியிலேருந்து டிசம்பர் முதல் வாரம் 2வது வாரத்துக்குள்ளே 2 புயல் 3 புயல்னு அடுத்து வரும். ஏன்னா எம்ஜிஓவும் வந்துட போகுது. எம்ஜிஓவும் ஆக்டிவ் வேவ்ஸுக்கு வந்துட போகுது. இந்த தென்சீன கடல் நிகழ்வு ஜாடாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அடித்து ஆட ஆரம்பிச்சிடும். மழை வச்சுட்டு சுத்தமாக வந்து குறைச்ச நாள், அதாவது குறைந்த நேரத்தில் அதிக மழைன்னு சொல்லிட்டு பெஞ்சிட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஐஓடி, அதாவது வந்து மடகாஸ்கரில் வந்து வெப்பம் குறைச்ச நேத்தியாக போட்டிருப்பேன். சுமத்ரா தீவுகள் பக்கம் வந்து வெப்பம் அதிகம், அதனால் நடைபெறது தான் இவ்வளவு நிகழ்வுகளும் இவ்வளவு வெப்பம். ஏன்னா இல்லாத அளவுக்கு ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு -1.24 2.6 எல்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து எம்ஜிஓ சாதகமாக இல்லை. இப்போ எம்ஜிஓ சாதகமாக வரப்போகுது. -1.94. அதுக்கப்புறம் இந்த ரன் இப்போ வந்தால் தான் தெரியும் என்ன நடக்க போகுது. இன்னும் 2 தாண்டிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து 29/9/2025 5/10/2020 -1.49 இருந்தது. இப்போ 27/10/2025 2/10/11/2025 -1.94 மைனஸ் ஐஓடி போயிருக்கு. அதாவது இந்தியன் ஓஷன் டைபோல். அதான் இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர். இது வந்து ஒரு வெப்பநிலை சோமாலியாவில் அதிகரித்து சுமத்ரா தீவுகளை அதிகரிச்சிருக்குங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால தான் அடுத்தடுத்த புயல்கள் தென்சீன கடலில் இருந்துக்கிட்டு வடகிழக்கு பருவ காற்றை வங்கக்கடலுக்கு அனுப்பவே மாட்டேங்குது. அதுதான் பிடிச்சி வச்சுக்குது. நீங்கள் காற்று வரைபடத்தை நான் பின்னாடி காட்டுறேன், பார்க்கலாம். சுத்தமாக தென்மேற்குலேருந்து தெற்கு வடமேற்குலேருந்து காற்று வருது. தென்மேற்கு பருவ காற்றுன்னு கூட சொல்ல முடியாது. வடமேற்குலேருந்து அதாவது வந்து மேற்குலேருந்து காற்று கிழக்க போகுதுங்க, அதாவது தென்சீன கடலுக்கு. அதனால் 15ஆம் தேதி வரைக்கும் பெரிய மழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நேற்று மயிலாடுதுறையில் பெய்ஞ்சிச்சு, மணல்மேட்டை பெய்யல, சிறுகாயில் பெய்யல. அந்த மாதிரி அங்கங்கே 2.5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் பக்கத்தில் பெஞ்சிட்டு போய்டும். அங்கே அதாவது ஒதுக்கி மழை பெய்யும். இப்போ பார்க்கலாம், இந்தியாவிட்ட நம்ம இருக்கிற பகுதி அந்த நீளம். இப்போ வந்து இந்த ரோஸாக இருக்கிறது வந்து கல்மேகி புயல். இந்த பக்கம் நீளமாக இருக்கிறது இந்த ஃபங்காங்கிற அந்த தைப்பூன். அங்கே தைப்பூன் தானே சொல்லுவாங்க, அந்த தைப்பூன் ஹரிக்கேன். அது வந்து ஹாங்காங்கு போகுது. இது பிலிப்பைன்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. ரெண்டையுமே இன்னும் வலுவிழக்கலை. இது வலுவிழக்காததுக்கு முன்னாடியே, அதாவது கல்மேகி வலுவிழக்காததுக்கு முன்னாடியே கல்மேகி இப்போ நேத்தியே கிட்டத்தட்ட 36 42 பேரை காவு கொடுத்துருக்கு.
இப்போ ஹாங்காங்குக்கு இந்த ஃபங்காங்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுமத்ரா தீவுக்குள்ள இருக்கிற அதிகபட்ச வெப்பம். அதனால் இது காற்று ஜாடம் அங்கே போய்கிட்டுருக்கு, நமக்கு மேற்கு காற்று தான் வருது. இந்த நிகழ்வுகள்லாம் முடிந்த பிறகு தான் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று உள்ளே நுழையும். நேற்று வேறு இசிஎம்எஃப் அவுட்லுக்கு போட்டிருக்காங்க, இதே மாதிரி இருந்துச்சுன்னா நவம்பரில் வந்து ஒரு பெரிய மழையெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வடகிழக்கு பருவமழை குறைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. குறைஞ்ச நேரத்தில் அதிக மழை டேட்டாவை கொடுத்துட்டு போயிடும், இடைஞ்ச பண்ணிட்டு போயிடும். அதான் இது வந்து கல்மேகி புயல் வியட்நாம் தாண்டி லாவோஸ் தாண்டி வந்து நம்ம வங்கக்கடலுக்கு ஒரு எச்சமாக வந்து சேரும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் ஆக்டிவில் இருந்துக்கிட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கலாம். 215 கிலோமீட்டர் ஸ்பீடு காலையில் 7:34 6 நவம்பர் காலை 7:34 ஹெச்பிஏ 948. அதனால் காற்று ஜாடம் அங்கே தானே போகும், ரைட்டுங்களா? வடகிழக்குலேருந்து காற்று எங்கே வரும்? வடகிழக்கு காற்று மேற்கு காற்று எல்லாத்தையும் அது எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கல்மேகி புயல் அது இன்னும் கரை கடக்கலை. அதனுடைய எச்சமாக வருதோ, நம்ம வங்கக்கடலை வந்து தீவிரமடைதோ, எதாக இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேலே தான். அடுத்தது அதுக்கு வடகிழக்க பிலிப்பைன்ஸ் வடகிழக்க வந்து ஃபங்க்வாங் FUNGWONGன்னு சொல்லிட்டு அது 130 கிலோமீட்டர் ஸ்பீடு இப்போ வந்து 100ல் இருக்குது. இப்போ வந்து 130 ஆக போகுது அது. அதனால் அங்கே ஒரு 200 சொச்சம், இது ஒரு 130, எல்லா காற்றுமே சப்ஜாடாக அங்கே போயிட்டுருக்கு. அதனால தான் வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு வரல, வெப்பசலன மழை. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு புழுக்கமான வானிலை வந்து மழை பெஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஒரு தூத்த கூட விழலை. ஆனால் அப்படியே ஒரு மாதிரி ஒரு புழுக்கமான ஒரு வானிலை இருக்குது. இதை வந்து ஜூம் எர்த்தில் எடுத்தது தான். அந்த கல்மேகிங்கிற புயல் வந்து வியட்நாம், லாவோஸு, தாய்லாந்து வழியாக வங்கக்கடலுக்கு, நம்ம மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வந்து இறங்கி அது வந்து எச்சமாக வருமா, ஒரு தாழ்வு பகுதியாக வருமானா பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸை தாண்டி இந்த பக்கம் வங்கக்கடலில் பிலிப்பைன்ஸ் கடலில் ஒரு சுழற்சி வந்து அது வந்து ஹாங்காங்கு போகுது. அது வந்து ஹாங்காங்கு போகுதுங்க. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன்னா, வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவக்காற்று இப்போ வரலை. வடகிழக்கு மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு ஒன்று இருந்தது தெரியல. இவ்வளோ வந்து -1.94 ஐஓடி போனதுனால வந்த நிலமை. அதுவும் இல்லாமல் எம்ஜிஓவும் அந்த பக்கம் இருக்குது, 8வது ஃபேஸில் இருக்குது. 2வது ஃபேஸுக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், 2வது 3வது 4வது ஃபேஸுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு வரும். அப்போ வந்து 16ஆம் தேதிக்குள்ளே வரும். இது அங்கே இருக்கிற தொட்டு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு இது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும், ரைட்டுங்களா? ஹச்சுன்னு இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் பயங்கர குளிர், ஹை ப்ரெஷரு, அதாவது உயர் அழுத்தம். இப்போ வந்து 2 புயலும் அதை வந்து இதில் காக்கிறேன், அதாவது ரெயின் தண்டர் மேப்பில் எடுத்து பார்க்குறோம். எல்லாமே ஒன்றா தானே காட்டும். அதாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 6 தேதிங்களா, 15ஆம் தேதி வரைக்குமே வெப்பசலன இடிமழை தான். 11ஆம் தேதி ஒரு சுழற்சி மழை எதிர்பார்த்தோம்ல, அது இருக்காது. ஆனால் நம்ம புதுச்சேரிக்கு கீழே வங்கக்கடலோர மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் மழை இருக்கும், மேலே தான் இருக்காது. இந்த மழை வடகிழக்கிலேருந்து, ஆனால் இது தானே வெப்பசலன இடிமழை தானே, வடமேற்கிலேருந்து வர்ற காற்று, இந்த காற்று போகிறப்ப ஒரு எழுத்து தள்ளி கொஞ்சோண்டு வங்கக்கடல் ஓரங்களில் இருக்கும். இன்றைக்கி மழை இருக்கும், ஒதுக்கி தான் இருக்கும். பெரிய மழையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 15ஆம் தேதிக்கு மேலே, 18ஆம் தேதிக்கு மேலே வர்ற நிகழ்வு ஒரு புயல் சின்னம். அதாவது தொடர்ந்து 2, 3ன்னு சொல்லிட்டு தாழ்வு பகுதி வந்துக்கிட்டே இருக்கும். 2 புயல் சின்னம் கூட தொடர்ந்து வரலாம். அடித்து ஆடிடுமோ கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது. ஏன்னா வந்து எம்ஜேஓவும் வந்துடும், இங்கே நிகழ்வும் போயிடும். அதனால் வங்கக்கடலில் நிகழ்வுகள் துரிதப்படுத்தி அடுத்தது செயின் மாதிரி வந்து அடித்து ஆடிடுமோங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. என்னென்னா, இப்போ இன்னையிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வெப்பசலன இடிமழை தான், காற்று சுழற்சி மழை இல்லை. 11ஆம் தேதி எதிர்பார்த்ததா சொல்லியிருந்தேன்ல, அது இல்லை. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் அடித்து ஆட போகுது மழை. நன்றி, வணக்கம்.